ஓம் வசி ஓம். நாம் இன்று பார்ப்பது மகாளய அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை என்ற 3 அமாவாசைகள் சிறப்பாக போற்றப்படுகிறது. அதில் புரட்டாசி மாதத்தில் வருவது மகாளய அமாவாசை. இது 15 நாளைக்கு முந்திலிருந்தே நம் வீட்டை நோக்கி நம்முடைய முன்னோர்களுடைய சூட்சும தொடர்பு வரத் தொடங்கி விடுகிறது. இதை உணரும் வகையில்தான் நாம் மகாளய அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தில் அனைத்து உணர்வுகளோடும் பெற்று வாழ்ந்த எல்லா உணர்வுகளுக்கும் மூலமாக இருக்கிற சஞ்சித கர்மம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை மாற்றி அமைக்க அகாமிய கர்மம் என்கின்ற நாம் செயல் செய்கின்றோம். அதன்படி நம் பிராப்தம் சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கையின் செயல்பாடு. இது நம் சித்தர்கள் வழியாக வகுத்த முறைகளை நாம் கையாண்டு வருகின்றோம். அதை மறக்காமல் தொடர்ந்து செய்வதற்காக தான் இந்த பதிவை ஏற்படுத்தியுள்ளோம். அகத்திய மகரிஷி கர்மகாண்டம் என்ற ஒரு தலைப்பில் இதன் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். புலிப்பாணி சித்தர் தன்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் சஞ்சித கர்மத்திலிருந்து விடுபடுறதுக்கான பல வழிகளை சொல்லியிருக்கின்றார். வள்ளல் பெருமானாரும் ஜீவகாரண்யம் செய்வதன் மூலம் சில பிறவி தொடர்பை அறுக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே நாம் செய்ய வேண்டியது காலை எழுந்து ஜீவகாரண்யம், உயிர்களுக்கு எறும்பு, அதற்கு தேவையான அரிசி, அதை சர்க்கரை கலந்து கொஞ்சம் போடணும். அப்புறம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, முதியோர்களுக்கு முடிந்தால் ஒரு ஆடைகள் வாங்கி தருவது, காகத்துக்கு சாதம் வைப்பது, எள்ளு கலந்து சாதம் வைப்பது போன்ற நிறைய சங்கரத சம்பிரதாயங்களை நாம் நிறையா புரிஞ்சு வைத்திருக்கோம். அதோடு சேர்த்து நாம் தவத்தின் மூலம் நம் உணர்வை செலுத்தி நம் மூதாதையர்கள் உருவம் நம் கண்ணுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு தெரியாத அவருக்கு மேலிருந்து தெரிந்த ஆன்மாக்களையும் சேர்த்து நாம் உட்கார்ந்து தியானத்தின் மூலம் தவத்தின் மூலம் இந்த மகாலய அமாவாசையில் அவர்களுக்கு ஒரு சங்கல்பத்தையும் பிரார்த்தனையும் வைத்து கொள்ளுவோம். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் நாம் சேர்ந்து வாழ்த்துவோம், தவம் செய்வோம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருக்கட்டும், நாமும் நல்லா இருப்போம். இந்த பித்தர்கள் லோகத்தில் வருகின்ற அந்த ஆன்மாவின் தொடர்பு நமக்கு துணையாக இருந்து நம் வாழ்க்கையை நடத்துவதற்காக தான் இந்த வழிபாடு முறைகளை அமைத்து வைத்தார்கள். எனவே இதை மதித்து இதன்படி நாம் வாழ்வதற்கான அனைத்து முறைகளையும் நாம் கையாண்டு வருகின்றோம். உடல், உயிர், அறிவு, மனம், உணர்வு, ஆன்மா என்று பரிணாமங்களை கடந்து நாம் இருக்கின்றோம். ஆன்மா என்பது செயலுக்கு துணை போவது, உயிர் என்பது செயலை செய்வது, உடல் என்பது அதை உள்வாங்கி உலகத்தில் வெளிப்படுத்துவது. அதை உணர்ந்து இந்த அமாவாசையில் செயல்படுவோம். ஓம் வசி.